வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான பரங்கிக்காய் பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான அளவு பரங்கிக்காய் துண்டுகளை எடுத்துகிட்டு அதோடைய தோல் பகுதியவும் விதை பகுதியவும் நீக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். நீங்கள் எடுத்துருக்கிற பரங்கிக்காய் வந்துட்டு ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய தோலோடு கூட நீங்கள் சேர்த்து சமைக்கலாம். அது வந்துட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஹார்டாக இருக்காது, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப பழக்காயாக இருக்கிறதுனால நான் அதோடைய தோல் பகுதியவும் ரிமூவ் பண்ணிடுறேன். அது ரொம்ப தடிமனாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது பரங்கிக்காய் துண்டுகளும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பொரியல் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி எடுத்துருக்கிற வெங்காயமும் சேர்த்து லேசாக வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு 5 பூண்டு பற்கள், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த பூண்டோடைய வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதே மசாலா கூட லேசாக வதக்கிடலாம். இது வதங்கினதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பரங்கிக்காய் துண்டுகளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை நல்லா புரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு காய் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வரணும், அது வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போது காய் நல்லாவே வெந்துருச்சு. நான் இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த பரங்கிக்காய் பொரியலில் வெல்லம் சேர்க்கும்போது அதோடைய சுவை ரொம்பவே கூடுதலாக ரொம்பவே நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு துருவின தேங்காய், நல்லா ஃப்ரெஷ் தேங்காவாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் நிறையவே சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் தூவி நல்லா கிளறி விட்டல இறக்கிடலாம். உங்களுக்கு வெல்லம் பிடிக்கல அப்படின்னா வெல்லம் சேர்க்காம வெறுமனே கொத்தமல்லி தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கோங்க. பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ரொம்பவே சூப்பரான உடம்புக்கு ஆரோக்கியமான பரங்கிக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.